அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீனத்துல யுத்தம் ஆரம்பிச்சு இன்னைக்கு 556வது நாளா இருக்குது. இந்த நிலையில காசால 24 மணி நேரத்துல 37 வான்வழி தாக்குதல்களை அங்க இருக்கிற பொதுமக்கள் மேல நடத்தியிருக்கிறாங்க. இதுல 23 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 56 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு நாளும் அங்க இருக்கிற மக்கள் மேல கொடூர தாக்குதல்களை வான்வழி மூலமாகவும், தரைவழி மூலமாகவும், டேங்க் வாயிலாகவும் எல்லா வகையான தாக்குதல்களையுமே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட விளைவா காசால 70,000 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 1,00,000 பேருக்கு மேல கை கால்கள் இழந்து ஊனமாயிருக்கிறாங்க. இஸ்ரேல் கொடூரத்தின் உச்சத்தை இந்த 1.5 வருஷத்துல காசா மக்கள் மேல நடத்தியிருக்கிறாங்க. இந்த நிலையில இஸ்ரேல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? இஸ்ரேல் இராணுவத்துக்கிடையே பலவிதமான குழப்பங்கள் உருவாகிட்டு இருக்கு. என்னன்னா, இப்போ பழைய இராணுவ தளபதி ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் ஹெர்சி ஹெலேவி. இவர் சமீபத்துல பதவி விலகி இருந்தார். ஏன்னா, அக்டோபர் 7 தாக்குதலை எங்களால நிப்பாட்ட முடியல. அது மட்டும் இல்லாம காசாவுக்குள்ள போயிட்டு எங்களோட பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வர முடியல. நாங்க எந்த ரீசன்ஸ்க்காக போனோமோ அந்த ரீசனை எங்களால முழுவதுமா அச்சீவ் பண்ண முடியல. நான் பதவி விலகுறேன்னு ஹெர்சி ஹெலேவி இராணுவ தளபதி பதவி விலகி இருந்தார். அதே இடத்திற்கு இன்னொரு ஷைத்தான் வந்தான். அவனுமே இப்ப இன்னைக்கு ஒப்புக்கொண்டு விட்டான். என்னன்னா, எங்களால போரை முடிக்க முடியல, எங்களோட ஹாஸ்டேஜஸ் எங்களால திருப்பி கொண்டு வர முடியல. தினம் தினம் எங்களுடைய மக்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இராணுவத்தில் நிறைய பேர் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய பொருளாதார இழப்புன்றது அதிகமாயிட்டே இருக்குது. நாங்க தோல்வியை நாங்க ஒப்புக்கொண்டோம் அப்படின்ற மாதிரி இந்த புதுசா வந்த ஷைத்தானும் இப்ப தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டான். இது மட்டும் இல்லாம நம்ம 2 தினங்களா ஒரு செய்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். என்னன்னா, கிட்டத்தட்ட 1500 பேர் இஸ்ரேலிய இராணுவத்திலிருந்து பதவி விலகி இருக்கிறாங்க. இது இன்னைக்குமே தொடர்ந்து இருக்கு. இன்றைக்கு 1600 புதிய சோல்ஜர்ஸ் நாங்க பதவி விலகுறத அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல முக்காவாசி பேர் பேரா ட்ரூப்பர்ஸ் ஆகவும் தரைப்படை வாயிலாக அட்டாக் பண்ணக்கூடியவங்களாகவும் தான் இருக்கிறாங்க. அந்த விதமான சோல்ஜர்ஸ் தான் இன்னைக்கு 1600 பேர் இஸ்ரேல் கவர்மெண்ட்ல இருந்து பதவி விலகி இருக்கிறாங்க. மேலும் விமானப்படையில இருக்கிற ரிசர்வ் படை வீரர்கள், மருத்துவர்கள், முன்னாள் மொசாத் உறுப்பினர்கள், கடல் படை ரிசர்வ் படை வீரர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் ரிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களை வச்சு அவர்களை அழித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். இந்த ரிசைன் பண்ண எல்லாருமே வைக்கிற ஒரே கோரிக்கை என்னன்னா, இந்த போரை நிப்பாட்டுங்க. இந்த போரை நம்ம நடத்தி நம்மளுடைய ஹாஸ்டேஜஸை நம்ம உயிரோட கொண்டு வரவே முடியாது, பிணமா கூட கொண்டு வர முடியாது. ஹமாஸ் அவங்க மனசு வச்சா மட்டும்தான், இந்த சமாதான உடன்படிக்கைக்கு நம்ம போனால் மட்டும்தான் நம்மளுடைய மக்களை இனிமேல் நம்ம மீட்டு கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம இதற்கப்புறம் எங்களால இராணுவத்துல பணிபுரிய முடியாது, அந்த மக்களையுமே எங்களால கொல்ல முடியாது. அந்த மக்களுக்கும் நீங்க சுதந்திரத்தை கொடுங்க, சுதந்திர நாடா அறிவிங்க, ஹமாஸ் வைக்கிற எல்லா டிமாண்டுக்கும் நீங்களும் போங்க அப்படின்ற இந்த ஒரு அஜெண்டாவோட தான் இவங்க எல்லாருமே இன்னைக்கு பதவி விலகி இருக்கிறாங்க. இது இதோட முடிய போறதில்லை. இன்னும் நிறைய பேர் பதவி விலக தான் போறாங்க. இஸ்ரேல் ஆட்டம் காண தான் போகுது. இஸ்ரேல் என்ற ஒரு நாடு அவர்கள் மக்களை கொண்டே அழியதான் போறாங்க. மேலும் பெஞ்சமின் நெத்தன்யாகு வீட்டை சுத்தி நிறைய பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலிய மக்கள், அப்புறம் பல நாடுகளுக்கிடையே இருக்கிற மனிதாபிமானம் உள்ள மக்கள் எல்லாருமே இந்த பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. விரைவில் இவன் வீழதான் போகிறான், இஸ்ரேல் வீழதான் போகுது. இப்படி இருக்கிறப்ப என்ன நடக்குது காசால? நேத்து ரஃபா பகுதிகளில் கடுமையான சண்டை நடந்திருக்கு ஹமாஸுக்கும் இஸ்ரேல் இராணுவத்தினருக்கும். இதுல நேத்து ஒரு பங்கரை நாங்க கைப்பற்றி இருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் இராணுவம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த பங்கர் சுத்தி நடந்த சண்டையில கிட்டத்தட்ட 13 இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. மேலும் ஒருத்தவர் ஸ்னைப்பரால கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படின்றத ஹமாஸ் இராணுவம் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தியை நம்ம முழுசா பாக்குறப்ப ஹமாஸ் இன்னொரு செய்தியை சொல்றாங்க. நீங்க அந்த பங்கரை கைப்பற்றுனீங்களே, அது நாங்க யூஸ் பண்ணாத பங்கர், எங்களால் கைவிடப்பட்ட பங்கரு. உங்களை நாங்க அந்த பங்கர் கிட்ட வரவழைச்சு உங்க 13 பேரையும் நாங்க கொன்னு இருக்கோம். உங்களை ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி தான் நாங்க கொன்னு இருக்கிறோம். அந்த பங்கருக்கும் நாங்க யூஸ் பண்ற பங்கருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இது ஒரு முழுக்க முழுக்க டெட் எண்ட் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பங்கர் தான்.
ஸோ இந்த பங்கரை நாங்கள் ஆல்ரெடி கைவிட்டுட்டோம். இந்த பங்கர் கிட்ட உங்களை வர வச்சு உங்களை 13 பேரை நாங்கள் கொன்னு இருக்கிறோம். இது எங்களுடைய ஒரு பிளான் அப்படின்னு ஹமாஸ் ராணுவம் நேத்தி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு போர் நெருக்கடியில கூட அவங்க தெளிவான பிளான் போட்டு இஸ்ரேலியர்களை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹமாஸ். ஹமாஸ் இன்னொரு செய்தியையுமே வெளியிட்டிருக்கிறாங்க. ரஃபால உங்களுடைய ராணுவம் குவிச்சு வச்சிருக்கிறீங்க. எந்நேரமும் நாங்கள் அட்டாக் பண்ணி அவங்க எல்லாரையுமே கொன்னுடுவோம். ஸோ எங்களுக்கு யுத்தம் வேணாம், சமாதான உடன்படிக்கை தான் வேணும். எங்களோட சமாதானத்துக்கு வாங்க. உங்களுடைய அனைத்து ஹாஸ்டேஜஸையும் மீட்டு கொண்டு போங்க. எங்களுடைய இராணுவத்தை, எங்களுடைய நாடை நீங்கள் சுதந்திர நாடாக அறிவிங்க. எங்களுடைய நாட்டை விட்டு எல்லா இஸ்ரேலிய துருப்புகளும் வெளியே போகணும். இவ்வாறு செஞ்சீங்கன்னா இந்த போர் நிறுத்தப்பட்டு உங்களுடைய அனைத்து ஹாஸ்டேஜஸையுமே நாங்கள் கரெக்டாக கொண்டு உங்ககிட்ட சேர்த்துடுறோம். உயிருடன் உங்ககிட்ட கொண்டு சேர்த்துடுறோம். இது மட்டும்தான் உங்களுடைய லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு ஹமாஸ் அந்த அறிக்கையிலையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். இஸ்ரேல் பாம் போட்டு அங்கே இருக்கிற அப்பாவி மக்களை மட்டும்தான் கொல்ல முடியும். ஆனால் ஹமாஸை அழிக்கவே முடியாது. இதுதான் எழுதப்படாத உண்மையா இருக்கு. இப்படி இங்கே நடந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்குது இஸ்ரேல்ல நேற்றைய தினம் யூதர்களுடைய பாஸ்கா திருவிழாவா இருந்தது. பாஸ்கான்றது நம்ம எப்படி பெருநாள் கொண்டாடுவோமோ அவங்க பாஸ்கா அப்படின்ற ஒரு திருவிழா ஒரு மிகப்பெரிய விழாவா கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாட்டத்திற்கிடையே ஏகப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேல் மேல விழுந்திருக்கு யஹூதிகளால. இதனால இஸ்ரேல் முழுக்க நேத்து சைரன் ஒலிகளும் அப்புறம் அதிகமான மக்கள் எல்லாருமே பங்கருக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்ச காட்சிகள் இணையத்துல வைரலா இருக்குது. ஸோ என்ன நடந்தது அன்னைக்கு? ஹூதிகள் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னா, பாஸ்கா திருவிழாவின் போது இஸ்ரேலை உலுக்கி இருக்கிறோம் என்ற தலைப்புல வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ப்ராப்ளம் சண்டே அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2 ஏவுகணையையும் ஒரு ட்ரோனையும் இஸ்ரேல் மேல ஏவி இருந்தாங்க. இந்த தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சவே இஸ்ரேலை சுத்தி ஏகப்பட்ட சைரன் ஒலிகள் எழுப்பப்பட்டது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அந்த பங்கருக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சாங்க. அங்க இருக்கிற கடைகள் எல்லாமே அடைக்கப்பட்டுச்சு. இஸ்ரேலு அன்னைக்கே ஸ்தம்பிச்சிருச்சு. அதாவது 2 ஏவுகணை ஒரு ட்ரோனை ஏவுனத்துக்கே. இதை தொடர்ந்து நேத்து 20ற்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்களை இஸ்ரேலோட ஆஸ்தோது துறைமுகத்தை நோக்கி நடத்தியிருக்கிறாங்க. இதுல பலவிதமான அழிவுகள், இஸ்ரேல் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு அழிவுகளை அங்க ஹூதிகள் நேற்று ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து எக்ஸ் தளத்துல இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவரா இருக்கிற ஒருத்தவர் நேற்று எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருந்தார். என்னன்னா, நம்முடைய பாஸ்கா திருவிழாவை நாசமாக்கி விட்டார்கள் இந்த ஹூதிகள். நெத்தன்யாகு, இதற்கு முழுவதும் நீங்களே பொறுப்பு. இது உங்களுடைய தோல்வியைத்தான் காட்டுகிறது. முழு நாடும் சைரன் ஒலிக்கும் குண்டு வீச்சுக்கும் ஏவுகணைக்கும் பயந்து பங்கருக்குள் ஒளிந்து விட்டனர். நம்முடைய பணைய கைதிகளையும் உங்களால் மீட்டு கொண்டு வர முடியவில்லை. நெத்தன்யாகு, இது உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி அப்படின்ற ஒரு பதிவை எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கிறார். கூடுதலா அபு உபைதா, ஹமாஸினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவரும் ஒரு அறிக்கை நேற்று வெளியிட்டிருக்கிறாரு. ஹூதிகளுடைய இந்த தாக்குதல் இஸ்ரேலினுடைய இதயத்தை கிழித்து விட்டது. இன அழிப்பு நடத்தும் இத்தகைய ஜியோனிஸ்ட் தீவிரவாதிகளுக்கு எதிராக நீங்கள் நடத்திய தாக்குதல் பாராட்டிற்குரியது. பாலஸ்தீன் மக்களுக்காக பல பேரை நீங்கள் இழந்துள்ளீர்கள். உங்களுடைய தைரியம் பாராட்டிற்குரியது. அல்லாஹ் உங்களுடன் துணை நிற்பான் அப்படின்ற ஒரு அறிக்கையுமே நேற்று ஹமாஸுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா வெளியிட்டிருக்கிறார். சரி, அப்ப நேற்று ஹூதிகள் எந்த இடத்துல தான் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட ஆஸ்தோத் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கிற ஸ்டோன் பீச் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸ்டோன் பீச்சா அப்படின்னா அந்த இடம் என்ன, எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? ஏன் இந்த இடத்த குறி வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இங்கே தான் அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் ஏவுகணைகள், ஏரோ சிஸ்டம், அதாவது இந்த அயன்டோம் சிஸ்டம், இதற்கான பேட்டரி, அப்புறம் நிறைய வகையான ஏவுகணைகள், இந்த எல்லா முக்கியமான ஆயுதங்களும் இருக்கக்கூடிய இந்த இடம் தான் ஸ்டோன் பீச். ஸோ இந்த இடத்துல தான் நேற்று பயங்கர தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க. இதனால பல இராணுவ மதிப்புள்ள பொருட்கள் அளிக்கப்பட்டிருக்கிறதா ஊதிகள் வெளியிட்டிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து ஷுல்ஃபிகர் அப்படின்ற ஒரு ஏவுகணையை இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்தில் நேற்று நடத்தியிருக்கிறாங்க. இதோட விளைவா இஸ்ரேலுடைய விமான நிலையம்
நேற்று இழுத்து பூட்டப்பட்டிருக்குது. எந்த விதமான ஃப்ளைட்டும் இஸ்ரேலுக்குள்ளேயும் வரல, இஸ்ரேலை விட்டு வெளியே போகல. அதாவது இவங்க நேற்று நடத்தின தாக்குதல்ல ஒட்டுமொத்த இஸ்ரேலும் நேற்று ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. மேலும் அஸ்கலான் நகரங்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இது தாக்குதல் அனைத்துமே ஈரானுடைய சேட்டலைட் விவரங்கள் மூலமாக தான் நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா ஈரானுடைய உதவி இல்லாம இந்த தாக்குதல் ஹூதிகளால நடத்திருக்க முடிஞ்சிருக்காது. ஸோ ஈரானுடைய உதவியால தான் இந்த அட்டாக்கை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்கிறாங்க ஹூதிகள். ஸோ இந்த அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் ஜெரிகோ வகையான ஏவுகணைகள், அயன்டோம் பேட்டரி, அப்புறம் வெடிமருந்து குடோன், இது எல்லாமே அந்த ஆஸ்தோதுல ஸ்டோன் பீச்ன்ற இடத்துல தான் இருந்திருக்கு. இந்த இடத்தையுமே நேற்று துல்லியமா கண்டுபிடித்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஹூதிகள். இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவா தான் இருக்குது. அவர்களுடைய இராணுவ வீரர்களும் காசால அடிபட்டு செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய நாடும் ஹூதிகளுடைய ஏவுகணைக்கு இரையாயிட்டு இருக்கு. அவர்களுடைய மக்களும் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவங்களோட ஆட்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலு இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போயிருக்குது. மேலதிகமா என்ன நடக்குதுன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. பாலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்க. உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் துவா செய்யுங்க. அனைத்து முஸ்லிம் நாடுகளுக்காகவும் துவா செய்யுங்க. இந்த இஸ்ரேலுக்கு எதிராக துவா செய்யுங்க. இஸ்ரேல் என்ற ஒரு நாடு அழியணும், அழியதான் போகிறது. கண்டிப்பா அதற்கும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீனம் வெற்றி பெறும் வரை, பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையும் வரை எனது குரல் அந்த அப்பாவிகளுக்காக ஒலித்துக் கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் மேலதிகமான தகவல்களோட உங்களை இன்னொரு காணொளியில சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.